வணக்க மக்களே. கச்சத்தீவை தார வாத்துட்டாங்க. தமிழக மீனவர்களை வித்துட்டாங்க. தேர்தல் வந்தா போதும் பாஜக, நாம் தமிழர் போன்ற கட்சிகள் இந்த பழைய ரெக்கார்டை போடுறாங்க. ஆனா 1974 போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட மிக சரியான தைரியமான ராஜதந்திர முடிவாகும். இந்த முடிவின் மூலம் தென் மாவட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் மீட்கப்பட்டது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? கச்சத்தீவுக்கு பதிலாக பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள வேர்ல்ட் பேங்க் என்ற மிகப்பெரிய கடல் பரப்பை பெற்றதன் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பையும் கடல் வளத்தையும் மீட்டிருக்கும் என்பதை வரலாற்று ஆதாரங்களோட பார்க்கலாம் வாங்க. 1974ஆம் ஆண்டு இந்திய பிரதமர் இந்திரா காந்தியும் இலங்கை பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கும் சர்வதேச எல்லை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. இதன் மூலம் ராமநாதபுரம் ஜமீனுக்கு சொந்தமான 285 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கச்சத்தீவு குடிநீரோ அல்லது நிரந்தர வணிக வளங்களோ அல்லாத இந்த தீவு இலங்கையின் எல்லைக்குட்பட்ட பகுதியாக அறிவிக்கப்படுகிறது. அதே வேளையில தமிழக மீனவர்கள் இந்த பகுதியில வலைகளை உலர்த்தவும் அங்குள்ள அந்தோணியார் கோயில் திருவிழாவில் பங்கேற்கவும் உரிமை தக்க வைக்கப்படுகிறது. எந்த ஒரு வளங்களும் இல்லாத தீவை கொடுத்துட்டு இந்தியா என்ன வரலாற்று சாதனை புரிஞ்சாங்க தெரியுமா? அதுதான் 1976 போடப்பட்ட வேர்ல்ட் பேங்க் ஒப்பந்தம். கன்னியாகுமரிக்கு தெற்கு 10,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட மிக வளமான கடல்சார் உயிரின பகுதியாகும். 1976 வரைக்கும் இலங்கை இங்கு உரிமை கொண்டாடி வந்தது. ஆனா கச்சத்தீவு ஒப்பந்தத்தின் மூலம் கிடைக்கப்பெற்ற அரசியல் நகர்வை பயன்படுத்தி வேர்ல்ட் பேங்க் மீதான முழு உரிமையை பெற்று இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவின் பிரத்யேக பொருளாதார மண்டலமாக இந்த பகுதியை அறிவிச்சாங்க. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, கேரள பகுதி மீனவர்களின் முக்கியமான நிரந்தரமான பாதுகாப்பான மீன்பிடி பகுதியாகவும் இந்தியாவின் முதன்மை பொருளாதார மண்டலமாகவும் இந்த பகுதி விளங்குகிறது. ஒரு பக்கம் ஏராளமான கடல் வளங்கள், பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு, மறுபக்கம் இந்தியாவின் தென் கடல் எல்லையில அந்நிய நாடுகளின் தலையீட தடுத்து உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய பாதுகாப்பு, குடிக்க குடிநீர் கூட இல்லாத 285 ஏக்கர் தீவை கொடுத்துட்டு 10,000 சதுர கிலோமீட்டர் கொண்ட கடல் பரப்பு வாங்கியதன் மூலம் இந்தியாவின் பாதுகாப்பையும் கடல் வளத்தையும் மீட்டெடுத்த தொலைநோக்கு பார்வை அனைவராலும் பாராட்டப்பட வேண்டியது. ஆனா 2026 இருந்து கொண்டு 1974 எடுக்கப்பட்ட புவிசார் அரசியல் நெருக்கடியை புரிந்து கொள்ளாம பேசுறது அரசியல் முழுக்க முழுக்க. இந்திரா காந்தி எடுத்த இந்த முடிவு அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட சரியான ராஜதந்திர முடிவு. இது முற்றிலும் தேசிய நலனுக்கு உட்பட்டது. இந்த மாதிரி வரலாற்று தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.